إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அவனது சாந்தியும் சமாதானமும் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் நல்லற தோழர்கள் தோழிகள் மீதும் இங்கே ஒன்றுகளில் இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் என்று அளவட்டுமாக. அல்லாஹுடைய மகத்தான அருளால் இறைவனை நினைவு கூர்வோம் திக்ருல்லா என்ற தலைப்பின் கீழ் நாம் பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் திக்ர் என்ற வார்த்தை பொதுவாக நல்லது கெட்டது எல்லாவற்றுக்கும் பயன்படுத்தப்படுகிறது என்றும் மனிதர்களுடைய பணிகளை பற்றி செயல்பாடுகளை பற்றி ஏதேனும் ஒன்றை பற்றி பேசுவதற்கு திக்ர் என்று சொல்லலாம் அப்படின்னு படித்தோம். வரலாற்றை சொல்வதற்கு கூட திக்ருன்னு சொல்லலாம் படித்தோம். அதே மாதிரி திக்ருக்கு இறை வசனங்களையும் திக்ருன்னு சொல்லலாம். இறை வசனங்கள் அடங்கிய வகி செய்தி ஹதீஸும் திக்ருன்னு இருக்குங்க. குர்ஆன்ல ஹதீஸை பற்றியும் திக்ருன்னு எல்லாம் சொல்லலாம், குர்ஆனையும் திக்ருன்னு எல்லாம் சொல்லலாம், ஹதீஸையும் திக்ருன்னு சொல்லலாம், வகிய திக்ருன்னு எல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் பல அர்த்தங்கள் கொண்டது. வெறுமனே சொற்களால சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சுருக்கி விட்டார்கள். அதனாலதான் என்னன்னு தெரியல, இந்த சமூகத்துல ஹதீஸை மதிக்க வேண்டிய விதத்துல மதிக்க மாட்டாங்க. சுப்ஹானல்லாஹ் ஒழுங்கா மதிச்சானா அதையும் மதிக்கணும். வார்த்தையில சொல்லக்கூடிய திக்ரை கூட மனிதர்களுக்கு சொல்லக்கூடிய நிலைக்கு மாற்றுறதுக்கு காரணம் முதல்ல திக்ருனா என்னன்னு ஒழுங்கா விளக்கப்படாத காரணம். அதனாலதான் நம்ம இந்த செய்தி என்ன செய்யறோம்னா மாற்றி மண்டையில ஏற்றி வைக்கணும். அப்படிங்கிறதுனாலதான் இத குர்ஆன்ல இருந்து சுன்னாவுல இருந்து நம்ம ஆதாரங்களை வச்சு என்ன செய்யணும் சொல்றோம். திக்ரு என்றால் இஸ்லாம்களும் அதே மாதிரி இபாதத் என்ற வார்த்தையும் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இபாதத்து வார்த்தையும் ஏறத்தாழ அல்லாஹ்வும் ரசூலும் சொல்கிற எல்லா சட்டத்துக்கும் அல்லாஹ்வுடைய வகி சட்டத்துக்கு சரணாகதி அடைதல். அப்து என்றால் அடிமைண்டர். இபாதத் என்ற வார்த்தை என்னத்தை சுருக்கிட்டாங்க? தொழுவு நோம்பு சக்காத்தோட சுருக்கிட்டாங்க மக்கள். இஸ்லாம் என்கிற அந்த வார்த்தை, அதே மாதிரி திக்ர் என்ற அம்சம், அதுல இபாதத்து போன்ற வார்த்தைகளை தவறாக புரிஞ்சுட்டாங்க. ஆரம்ப காலங்கள்லாம் இந்த தௌஹீத் பிரச்சாரத்துல மனிதன் ஏன் படைக்கப்பட்டான் என்ற கேசட்லாம் இருக்க 1000 தடவை அந்த பிரச்சாரத்தை பண்ணிட்டு போனோம். மனிதன் ஏன் படைக்கப்பட்டான், உமா கலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன் விளக்கத்தை ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால், 40 ஆண்டுகளுக்கு முன்னால், 20 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏராளமான பொதுக்கூட்டங்கள் இந்த தலைப்பு பேசியிருப்போம். மனிதன் ஏன் படைக்கப்பட்டான், இவங்க என்ன நினைச்சாங்கன்னா தொழுவு நோம்பு சக்காத்துக்காக மட்டும்தான் படைக்கப்பட்டான் அப்படின்னு புரிச்சுட்டாங்க. தப்பான புரிதல். பிறப்பு முதல் இறப்பு வரை இறை சட்டங்களை செயல்படுத்துவது இபாதத்து திக்ரு என்று புரியணும். அந்த புரிதல் இந்த சமூகத்துல இல்லாதனாலதான் வெறுமனே வார்த்தைகளை கொண்டு போய் சுருக்கிட்டான் திக்ர. அப்ப அது தவறான வார்த்தைகளை சொல்றது தப்புன்னு சொல்ல முடியாது. அது மட்டுமே திக்ருன்னு சொல்லி கொடுத்ததுனால உண்மையான அர்த்தங்கள்ல இருந்து மக்களை மடமாத்திட்டான். அதை நம்ம திரும்ப மீட்டெடுக்கணும்னா இந்த செய்திகளை திரும்ப திரும்ப பேசணும்.
திக்ருடைய நன்மை பயன் என்ன அப்படின்னா, உள்ளத்தை சரிப்படுத்துதல், அமைதிப்படுத்துதல், உள்ளத்தை நிம்மதி உரை செய்தல் என்று குர்ஆன் பேசு. அல்லதீன ஆமனு, எவர்கள் நம்பிக்கை கொண்டு தத்துமையின் குலூபுகும் பிதிக்ரில்லாஹ், அவருடைய உள்ளங்கள் அல்லாஹ்வின் நினைவை கொண்டு நிம்மதி பெறுகின்றதோ. அல்லாஹ் எப்படி சொல்றான்? எவர்கள் நம்பிக்கை கொண்டார்களோ அவர்களுடைய உள்ளங்கள் எப்படி நிம்மதி தெரியுமா? அல்லாஹ்வை நினைவு கூறுவதை கொண்டு, பிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுவதை கொண்டு, திக்ர் செய்வதன் மூலம், அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலம் நிம்மதி பெறும் என்று அல்லாஹ் சொல்றான். அலா அறிந்து கொள்ளுங்கள், பிதிக்ரில்லாஹி தத்மையினுல் குலூப், எல்லா உள்ளங்களும் அல்லாஹ்வை நினைவு கொள்வதன் மூலம்தான் அமைதி பெறும் என்று அல்லாஹ் சொல்றான். உள்ளங்கள் அமைதி பெற வேண்டும் என்றால் அல்லாஹ்வை நினைக்கணும். அல்லாஹ்வை நினைக்கணும் என்ன அர்த்தம்? சுப்ஹானல்லாஹ் சொல்லணும். சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் நினைக்கிறது மாற்றுக்கிறது இல்லை. சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னா நல்லா நினைக்கிறதான். ஆனா சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்க்குள்ள என்ன இருக்குன்னு புரிஞ்சா தானே சுப்ஹானல்லாஹ் சொல்றது அர்த்தம். இல்லாட்டா வெறுமனே சுப்ஹானல்லாஹ் சொல்றது ஒன்றும் வரமாட்டேங்குது, உள்ள மாத்த வரமாட்டேங்க. சுப்ஹானல்லாஹ்வுக்கு என்ன அர்த்தம்டா? சுப்ஹான் என்றால் என்ன? தன்ஸீஹ் மினன் நகாயிஸ் வல் உய்ப், உடல் குறைகள்ல இருந்து இறைவன் தூய்மையானவன், அந்த குறைகள்ல இருந்து தூய்மையானவன், அறிவு குறையிலிருந்து அல்லாஹ் தூய்மையானவன். இறைவனுடைய தாத்துல உள்ளமை வெளியமை அனைத்திலையும் அல்லாஹ் பரிசுத்தமானவன். அல்லாஹ் மாதிரி யாரும் பரிசுத்தம் இல்ல. அல்லாஹ் கண்ணு ஓட்ட கண்ணு கிடையாது. தஜ்ஜாலுக்கு தான் ஓட்ட கண்ணு, ஒத்த கண்ணு சூம்பி போயிருக்கு. அல்லாஹ் இரட்டை கண்ணன். அல்லாஹ்வுக்கு கண்கள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப கண்ணு அல்லாஹ்வுக்கு தெளிவா இருக்குது. அல்லாஹ்வுடைய பார்வையிலிருந்தும் எதுவும் தப்பாது. சுப்ஹானல்லாஹ் அந்த அர்த்தம் இருக்கு. நீ சும்மா சுப்ஹானல்லாஹ் சொல்லி என்ன அர்த்தம்? சுப்ஹான விளங்கினால் எப்படி சிரிப்போமா? சுப்ஹான விளங்கிட்டால் நபி வந்து நம்ம பாப்பாரு, ஓய்வெடுக்காரு பாப்பான்னு எப்படி சொல்லுவாங்க? எப்படி நம்மளுக்கு இருக்கிறாங்க பார்த்தீங்களா? சுப்ஹானல்லாஹ் வாயில சொல்ல வச்சுட்டு சுப்ஹானல்லாஹ் என்னன்னு சொல்லி கொடுக்காமலே போயிட்டாங்க. அப்ப நம்ம முதல்ல என்ன உள்ள நிம்மதி பெறணும். சுப்ஹான் என்ற வார்த்தையின் மூலமாக உள்ள நிம்மதி பெறும். எப்ப நிம்மதி பெறும்? இணை வைக்காத உள்ளதான் நிம்மதி வரும். அது முதல்ல அல்லாஹ் யாருக்கு ஒழுங்கான கிளியர்னஸ் இருந்தாலும் நிம்மதி வரும். இதை அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான்? எவர்கள் நம்பிக்கை கொண்டாங்க முதல்ல ஈமான சொல்றான். நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலம் உள்ளம் அமைதி பெறும். ஏன்? நம்பிக்கைக்குள்ள அல்லாஹ் எப்படி விளங்கணும் வந்துடும். சுப்ஹான்னா யாரு, அக்பர்னா யாரு, அல்ஹம்துலில்லாஹ்னா என்ன அர்த்தம், அஸ்மாஉல் ஹுஸ்னானா, அதான் ஈமான். ஈமான் கொண்டவர்களுக்கு தான் அல்லாஹ்வை நினைப்பதன் மூலம் உள்ள நிம்மதி வரும். அப்ப ஈமான் கொண்டவர்களுக்கு சுப்ஹானல்லாஹ் சொல்லி நிம்மதி பெறலண்டா அவன்கிட்ட ஈமான்ல கோளாறு. சுப்ஹானல்லாஹ் புரியலண்டா. சுப்ஹானல்லாஹ் புரிகிற அந்த ஈமான இல்லாம வெறும் சுப்ஹானல்லாஹ் சொல்லி என்ன லாபம்? இந்த வசனம் அப்படி சொல்லுது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். எவர்கள் நம்பிக்கை கொண்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலம் உள்ள நிம்மதி பெறும். அப்ப வேற யாருக்கு நிம்மதி பெறாது? ஒருத்தனுக்கு சுப்ஹானல்லாஹ் சொல்லி நிம்மதி பெறலன்னா அவன் ஈமான்ல கோளாறுன்னு இருக்கும். இந்த வசனம் அழகா சொல்லுது. முதல்ல ஈமான் முற்படுத்திருச்சு. ஈமானுக்கு பிறகுதான் இறை நினைவில் நிம்மதி பெற வேண்டும். இறை நினைவில் நிம்மதி பெறவில்லை என்றால் அது ஈமான் இல்லை என்று இந்த வசனம் என்ன செய்து நமக்கு விளக்குது. இது 13 சூரத்துல 28. அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான் சூரத்துல அன்பால் 8:2, சூரத்துல ஹஜ் 22:35 போன்ற வசனங்கள் அல்லாஹ் சொல்றான். இன்னமல் மூமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். மூமின்கள் என்றால் யார் தெரியுமா? இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அவர்களுக்கு அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறப்பட்டால், அல்லாஹ்வை பற்றி எடுத்து கூறப்பட்டால், எடுத்து சொல்றது அர்த்தம் வைக்கலாம் அந்த இடத்துல. அல்லாஹ்வுடைய ஆற்றல் சொல்லப்பட்டால், அல்லாஹ்வுடைய வல்லமை சொல்லப்பட்டால், அல்லது அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் உள்ளம் நடுங்குங்கிறாங்க. உள்ள நடுங்கா செய்து அல்லாஹ் கொண்டு எல்லாருக்கும் உள்ள வழங்கிருச்சா? இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தாத்து சலாசில் நினைக்கிறேன், அந்த போர்க்களத்துக்கு போயிட்டு வரும்போது ஒரு மரத்துக்கு அடியில வார்க்களத்துக்கு ஒரு படுத்து கிடக்குறாங்க. படுத்து கிடத்தா யாரோ ஒரு வழிபோக்கன் எடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய வாழப்பூ எடுத்துக்கிட்டு மை என்ன மின்னி என்னிடமிருந்து உன்னை தடுப்பவனா என்று ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு கிராக் திடீர் தூக்கத்துல இருந்துச்சு ரசூலுல்லாஹ் போட்டுட்டான். ரசூலுல்லாஹ் திருக்கடை செய்யணும் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு என்ன செய்யறான், ஒரு கேள்வியை கேட்கிறான். அப்ப ரசூலுல்லாஹ் திரும்ப கேட்கிறாங்க, என் தெரு இந்த வானில இருந்து உன்னை காப்பாத்தியாரு. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்டாரு? நல்லா ஓங்கி அல்லாஹ் அப்படின்னாங்கல்ல, அந்த வாழக்க ஓட்டான். குடிச்சவன ரசூலுல்லாஹ் இப்ப ஏன் உன்னை யாரை காப்பாற்றுவான்? தெய்வமே தலைவரே காப்பாத்துக்கு நம்ம உருவா பாருங்க, நீங்க உங்களை விட்டா வேற யாரும் காப்பாத்துறது பார்த்து செய்யுங்க, நீங்க என்னதான் செய்யலாம் அப்படின்னு டக்குன்னு சர்வம் நினைச்சான்.
அப்ப இந்த செய்தியை நம்ம கேட்டுக்கலாம். அல்லாஹ் என்று சொல்றதுக்கு கூட அந்த அல்லாஹ் வாய் நிரம்ப சொல்லணும், அப்படிதானே? அந்த அல்லாஹ் சொல்றது கூட இது கூட ஒரு யூத பெண்மணி ஆய்வு செய்யறாங்க. அல்லாஹ்ங்கிற வார்த்தையை உச்சரிக்கின்ற பொழுது நாக்கு இருந்து ஒட்டலை பாருங்க. அல்லாஹ் இல்ல லாம்ல மட்டும்தான் ஒட்டுது. இங்க இருந்து உள்ள இருந்து வர்றதாக ஆய்வு செய்யறாங்க. அடிவயத்துல இருந்து இந்த ஹாவ் எடுக்கணும். அப்போ வைப்ரேஷன் ஆகணும் பாடி. அல்லான்னு சொல்லும்போது வைப்ரேஷன் ஆகணும் அல்லான்னு சொன்னா. இது ஒரு யூத பெண்மணி சொல்றாங்க. அல்லாங்கிற இந்த திக்கு முஸ்லீமுக்கு கூட சிந்தனை வரல. ஒரு யூத பெண்மணி அல்லாங்கிற திக்குல என்ன இருக்குது அவங்க சொல்றாங்க. ஆச்சரியமா இருக்கு இந்த செய்திய. யூதர்களை கூட ஒரு படம் பார்த்துருக்கு. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொன்ன ஹதீஸ்ல இருக்கிறவங்க எதிரிகள் நடுங்கிற அளவுக்கு இருந்துச்சு. அப்ப அல்லாஹ் என்ற வார்த்தை மூணுடைய உள்ளத்தை உழுக்குங்கிறாங்க. வஜிலத்து என்றால் உள்ளத்தை பதவடைக்க வைக்கும். வஜிலத் குலூபுகும் இதா துலியத்து அலையும் ஆயாத்தும் சாதத்தும் ஈமானம். இன்னும் அல்லாஹ் சொல்றான், இறைவனுடைய வசனங்கள் எடுத்து சொல்லப்பட்டால் ஓதப்பட்டால் ஈமானால் பூரிப்படைந்து விடுவார்கள், ஈமான் அதிகரித்து விடும். வாலா ரப்பிஹிம் யத்தவக்கலூன், அவர்கள் இறைவனையே சார்ந்திருப்பார்கள். யாருக்கு உள்ளம் பூரிக்கும், யாருக்கு ஈமான் அல்லான்னு சொன்னா உள்ள நடுங்கும்னால் சின்னது பெருசு எல்லாத்துலயும் அல்லாவை சார்ந்து நிற்கிறான் பாருங்க. அவனுக்கு தான் அல்லாவை பற்றிய நினைவுல அல்லாவை பற்றி சொல்லப்பட்டால் உள்ளம் நடுங்குங்கிறாங்க. அப்ப இந்த வசனங்கள் எல்லாமே ஈமானை பத்தி பேசுது. திக்ர்னா ஈமான் அர்த்தங்கள் அந்த வசனத்தை வச்சு நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே சுப்ஹானல்லாஹ் சொல்றது மட்டும் பத்தி இது பேசல. திக்ருனுடைய வெறுமனே சுப்ஹானல்லாஹ் சொல்றதா இருந்தாலும் உள்ள நிம்மதி பெற வேண்டும். நிம்மதி எப்ப பெறும் என்றால் அல்லாவை பற்றி சரியான புரிதல் இருந்தால். பொருளாதார பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, புள்ள பிரச்சனை, சமூக பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு மனிதன் நிம்மதியா இருக்கு. ருசுலாவை சோதிக்காம அங்க நம்மளை சோதிக்க போறான். சஹாபாக்களை சோதிச்சுடான விஷயத்தை கூட நம்மளை சோதிக்க போறான். நிம்மதியா இருந்தாங்களே. போர்க்களம் உனக்கு டென்ஷனான நேரம். அந்த ருசுலா என்ன செய்யறாங்க கேட்டா குண்டாட்டியை கொண்டு போனாங்க சீட்டு குளிக்கு போட்டு. எப்படி எவ்வளவு தெளிவான ஆண்டு பாருங்க. போர்க்களம் வாழை பிடிச்சி சுத்தம் எதிரிய மண்டைய பிளக்கணும். அப்படியான ஒரு கட்டத்துல கொண்டாட்டியை கூட்டு போறாங்க. மனைவியை சகாபத்தை கூட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னா அவர் உள்ள எவ்வளவு தெளிவா இருந்திருக்குது. எப்படிப்பட்ட தெளிவான ஆளா இருந்திருக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த தெளிவு வேணும். இது ஈமானாலதான் கிடைக்கும். அப்ப இதை இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு சொல்லுது. அப்போ ஈமானால் அதாவது திக்ருடைய பயன் உள்ள முன்னறி பெற வேண்டும். அது ஈமானை கொண்டுதான் முதல் பூர்த்தி பெறும் என்பதை இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு சொல்லுது. அதுக்கடுத்து திக்ர் என்பது வெறுமனே சொல்லும் மட்டும் புரிஞ்சிடக்கூடாது. சொல்லையும் குறிக்கும், செயலை குறிக்கும். செயல் இல்லாத சொல் அரைகுறை திக்ருன்னு இருக்கும். சுப்ஹானல்லாஹ் இருக்கட்டும், அல்ஹம்துலில்லாஹ் இருக்கட்டும், அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிய லா இலாஹ இல்லல்லாஹ் காப்பாத்தாம சும்மா சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நரகத்துக்கு தான் போவோம். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி நரகத்துக்கு போவோம். எப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் காப்பாத்தாது. எல்லா முஸ்லீம் ஏறக்குறைய எல்லா ஊர்ல இருக்கிற முஸ்லீம் எல்லா நாட்டுல எல்லா மொழி பேசக்கூடிய லா இலாஹ சொல்லியிருப்பான். சொல்லிட்டு மோகம் ஓடுவான், இணை வைப்பான், தர்காவை கும்பிடுவான், தாயத்து போடுவான், வில்லு சுனத்தை நம்புவான், இணை வைக்கிற எல்லா காரியத்தையும் செய்வான், சொர்க்கம் எடுத்துக்குவான். இது செல்லாதுன்னு சொல்றாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா அதை காப்பாற்றணும்னு சொல்றாங்க. லா யஸ்ஹது அபதுன் அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சும்ம யமூத்து அலா தாலிக இல்லா தஹலல் ஜன்னah. அருமையான ஒரு செய்தி. எங்க இருக்கு? முஸ்னத் அஹ்மதுல 21,002வது செய்தியாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. முஆத் பின் ஜபல் இந்த செய்தி அறிவிக்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதர் ஒரு அடியான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சாட்சி சொல்லி சும்ம யமூத்து அலா தாலிக அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வின் பிரகாரமே மரணித்தால் அப்படின்னு செயல்பட்டு மரணித்தல் இருக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் காப்பாற்றிய நிலையில் மரணித்தால் இருக்கும். வலா தமூத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள். மரணிக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கணும். இருந்தால் இல்லா தஹலல் ஜன்னah, சோனம் சென்று விடுவார். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொல்லக்கூடிய திக்ரை லா இலாஹ இல்லல்லாஹ் சாவும் போது இருக்கிற ஆளுக்கு சொல்லணும். சக்கராத்தில் இருக்கணும். லக்கினு அலா மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், உங்களில் மரண தருவாயில் இருப்பவருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி கொடுங்க. சொல்லுதுக்குறீங்க. அவர் சொல்லுதுக்கு நம்ம சொல்லிட்டோமா, அவரும் வார்த்தையால சொல்லணும். வார்த்தையால எல்லாரும் சொல்லிட முடியுமா? சக்கராத்துல தவறு பிளிங்காய் குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த பக்கமும் பீச உருவிக்கிட்டு இருக்காங்க அர்த்தம். மலக்கல் மௌத்து பீச உருவி இங்க இருந்து உலகத்தை உருவி மறுமையோட கனெக்ட் பண்ண போறாரு. அப்படிதானே? அது வேற உலகம் உண்மை. இப்போ இவருக்கு நினைப்பு வரும் போகும். ஒருவேளை நினைப்பு உலகத்தோடு கனெக்ட் ஆகி ஒரு கரண்ட் அடிச்சு உலகத்தோடு நம்ம சொல்லி கொடுக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டாலும் வச்சுக்கலாம் பை சான்ஸ்ல சொல்றேன். அதனால நமக்கு ஒரு வாய்ப்பு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கொடுங்க சாவுங்கிறாங்க.
சக்கராத்துக்கும் சொல்லிக் கொடுங்க. ஏன் லேச கணக்கு கிடைச்சு ஏதாவது ஒரு அறிவு லேச வேலை செஞ்சு பிளிங் அடிச்சிருச்சுன்னா வாய்ப்பு சொல்லிக் கொடுங்க. அப்போ சாகும் போது திக்ர் சொல்றதுக்கு சொல்லுன்னு அர்த்தம், வாழும் போது லாயிலாக சொன்னா காப்பாத்து சாவுன்னு அர்த்தம். ரெண்ட புரிஞ்சுச்சா? ரெண்டையும் ரசூலா சொல்லி தராங்க. அழகா சொல்றாங்க ரசூலா. லாயிலாக முதல்ல சொல்லிட்டோம், நல்ல கிழங்கு கணக்கா இருக்கிறோம், நெத்து கணக்கா இருக்கும். இப்ப லாயிலாக காப்பாற்றணுமா இல்லையா? லாயிலாக வேட்டு வச்சுக்கிட்டு சொல்லும் போதுடா அது எதுக்கு சொல்லு மட்டுமல்ல சோழம் செயலும் மௌத்தா போறவங்க சொல்லு மட்டும்தான் இருக்கும். அப்ப சொல்லு திக்ருதான், செயல் இல்லாத சொல் பயனளிக்காது. சரியா? அப்ப இந்த செய்தி நமக்கு சொல்லுது, வெறுமனே லாயிலாக எல்லாம் மட்டும் வச்சுக்கிட்டு சொர்க்கம் போகலாம்னு ஒருத்தர் புரிஞ்சாம உலகத்துல வாழும்போது பயனளிக்காது என்று இந்த திக்ர பெருமானார் அழகா சொல்றாங்க. லாயிலாக இருக்கட்டும், சுபானா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், அல்லாஹ் அக்பரா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அது பொருந்துமா இல்லையா? அல்லாஹ் அக்பர்னு ஒருத்தர் சொல்றாங்க, என்ன அர்த்தம்? மோடி பெரிய ஆள் இல்லைன்னு அர்த்தம், ராணுவம் பெரிய ஆள் இல்லைன்னு அர்த்தம், இந்திய சட்டம் பெருசு இல்லைன்னு அர்த்தம், எந்த நாட்டு சட்டமும் பெருசு இல்லைன்னு அர்த்தம். எவன் வந்தாலும் அவன் சின்னவன் தான், அண்ணாலும் பெருசு, பொண்டாட்டி பெருசு இல்லை, புள்ள பெருசு இல்லை, எங்க அப்பா அக்கா பெருசு இல்லை, உலகத்துல காசு பணம் பெருசு இல்லை, அண்ணாலும் பெருசு இல்லை. இப்படி நினைச்சோமா? அப்படி நினைச்சா விட்டு கொடுத்துருப்போம், நீதிக்கு எதிராக பேசியிருப்போமா, அநியாயத்துக்கு திறமை இருப்போமா? அல்லாஹ் அக்பர்னா அர்த்தம், அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அக்பர் ஆக்கிட்டு இருக்கீங்க. அல்லாஹ் அக்பரா இருக்கணும் மனசுக்குள்ள, சும்மா வாய் சொல்லுது அல்லாஹ் அக்பர். இந்த பார்த்தா உலகத்துல துட்டு பெருசா இருக்கு. அப்ப அல்லாவோட துட்டு பெருசா ஆயிடுச்சுன்னா நீ சொன்ன அல்லாஹ் அக்பர் வேஸ்ட்னு அர்த்தம். அப்படிதான் அர்த்தம். சுபஹானல்லாஹ்னு சொல்லிட்டு மனுஷன் கொண்டு காலில் கும்பிடுவா, கையில கும்பிடுவா, நீங்க இவ்வளவு தலைவர் கிடைக்குமாங்க வந்துருச்சா இல்லையா? அப்ப சுபஹானல்லாஹ் சொன்னது என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னு அர்த்தம் இல்லாம போயிடுச்சு. அப்ப வெறுமனே வார்த்தைகளை சொல்லி கொண்டு சொர்க்கம் போறோம் அப்படின்னு நினைச்சீங்கள், அந்த வெற்று வார்த்தைகளை சொல்றதுக்கு மட்டும் நன்மை கிடைக்குமே தவிர அது உள்ள என்ன சித்தாந்தங்கிறது தான் வேஸ்ட். இது லாயிலாக்கும் பொருந்தும், சுபஹானல்லாஹ்க்கு பொருந்தும், எல்லாத்துக்கும் பொருந்தும். இத நமக்கு இஸ்லாம் சொல்லி தருது. எந்த வார்த்தைகளை சொன்னாலும் சரி சொல்வதற்கு மட்டுமில்லை, செய்வதற்கு தான். இது அஸ்மாவுல் ஹுஸ்னாவுடைய 99 பேர்களுக்கு பொருந்தும். உலகத்திலேயே இப்படித்தானுங்க. ஏதோ நீங்க சொல்றாலும் குர்ஆன்ல உள்ள எல்லா வசனங்களையும் படிக்கிறீங்க. அலிஃப் லாம் மீம், அலிஃபுன் ஹர்ஃபுன், மீமுன் ஹர்ஃபுன், லாமுன் ஹர்ஃபுன், மீமுன் ஹர்ஃபுன். அலிஃப் லாம் மீம் ஒரு ஹர்ஃப் இல்ல, 3 எழுத்து, 30 நன்மைட்டாங்க. அவ்வளவுதான் நன்மை கிடைக்கும். வெறுமனே குர்ஆன் ஓதுனா அந்த நன்மை கிடைச்சிடும், அதுல மாற்றுக்கிறது இல்ல. ஆனா அதுல சொன்ன செய்தியை சிந்திச்சா அது லட்சோப நன்மைக்கு அது அளவில்லாத சொர்க்கத்தை கொண்டு வந்துடும். வெறுமனே குர்ஆன் ஓதுறது அங்கிருந்து மையத்துக்குள்ள வந்து ஓதிக்கிட்டு இருக்கான். யாசின் குர்ஆன்ல பின்னக்கெல்லாம் மையத்துக்கு ஓதிக்கிட்டு இருக்கான். இவன் ஓதச்சுன்னா மையத்தை கொண்டே ஓதிக்கிட்டு இருக்கான். விலகாத, நீ திக்ர் செய்யணும். ஒவ்வொரு நாள் குர்ஆனை படி, வாசி. அதுல அல்லாஹ் உன்கிட்ட என்ன பேசுறான், அல்லாஹ் உன்னோடு என்ன கதைக்கிறான், என்ன சொல்ல வரான், யார் இறைவன், யார் அடிமை, அதையில குர்ஆன் பேசுது. அந்த திக்ரை செய்ய காணோம். சும்மா வெறுமனே குர்ஆன் ஓதி செய்யுங்க, நன்மை கிடைக்கும். குறை சொல்லல, வார்த்தைக்கு என்ன நன்மையோ அது மட்டும் தான் கிடைக்கும். ஒருத்தர் குர்ஆனை ஓதிக்கிட்டே இருக்கான், காயத்தை தொங்க போட்டுக்கிறான், கட்சி செய்யறான், காயத்தை தொங்க போடுறான், எல்லா இணையத்தையும் செய்யறான், குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கான், அஸ்மாவுல் ஹுஸ்னா சொல்றான், சுப்பு கொடுத்துருவானல்ல. குர்ஆனை வெறுமனே ஓதி என்ன செய்யணும்? அந்த நன்மையும் கிடைக்க வேண்டும் என்றால் சிந்திக்கிற முதல் திக்ரை செஞ்சாதான் ரெண்டாவது திக்ரு வேலை. லாயிலாக தோழி முடிச்சுட்டு சிந்திக்க தெரியாம சிந்திச்சுட்டு சுபஹானல்லாஹ் சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாங்க, போராடுவாங்க. அப்படிதானே? தொழுகை திக்ரு தான் குர்ஆன் சொல்லுது. தொழுகையும் திக்ரு இருக்குது. ஜிகாத திக்ருன்னு சொல்லுது, பேச்ச திக்ருன்னு சொல்லுது, எல்லாத்தையும் தூங்குற திக்ருன்னு சொல்லலாம். அவ்வளவு ஆதாரம் இருக்குது. எது திக்ரு இல்ல இஸ்லாத்துல? எல்லாமே திக்ரு தான். இவ்வளவு திக்ரையும் அல்லாஹ் சொன்ன மாதிரி செஞ்சா சொர்க்கம். நீங்க சாப்பி சொன்னாலும் கணக்கு சொன்னா அவன் சொன்னாலும் இப்படி திக்ரை செஞ்சீங்கன்னால் வெறுமனே தரிசு நிலத்துக்கு இறைத்த நீர் தான். அதை வச்சு எந்த நன்மை உலகத்துல கிடைக்காது, மறுபடியும் கிடைக்கும். அப்ப சிந்திக்கிறதா முதல்ல அம்சம். அதைத்தான் இந்த வசனங்கள்லாம் நமக்கு சொல்லுது. உலகத்திலே நம்ம கிட்ட விதிமுறை வச்சிருக்கோம். மார்க்கத்துக்கு மட்டும் இல்ல, வாகன சட்டம் வச்சிருக்கிறோம். சும்மா படிக்கிறதுக்கா செயல்படுத்துறதுக்கா? ஹெல்மெட் போடாம போறோம், 3 பேர் வண்டியை ஏற்றிட்டு போறோம், போலீஸுக்கு டிராபிக் போலீஸ் பிடிச்சுதான். வாகன சட்டம் 1 நம்பர் 1 இப்படி 2 இப்படி வாகனத்துக்கு 15 சட்டத்தை ஒப்பிக்கிறேன். கூட 2 பூச வேண்டாம், வாகன சட்டத்தை படிச்சுக்கிட்டே 3 போடுற அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம அனுபவத்துல பார்த்தோம். நாம போகும்போது 3 பேரை ஏற்றிட்டு போயிட்டோம். போலீஸ் என்ன கேட்கிறான், மாமா நில்லுங்க, நீங்க எல்லாரும் சொல்றாங்க. அவங்க கேட்காம முதல் கல்வி தௌஹீத் ஜமாஅத்னு சட்டம் பேசுறாங்க. நீங்க எல்லாத்துக்கும் நீ 3 பேர் போலாமா? சாதாரண நமக்கு வெக்கமாயி போச்சு. தேவையில்லை, இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாட்டபடி ஆயிரும். நம்ம எதோ சொல்றோமோ அதை ஃபாலோ பண்ணணும்ல. இதுதான் உலகத்துக்கும் பொருந்தது. வாகன சட்டம்னா செயல்படுத்துறதுன்னு அர்த்தம்.
செல்போன் ரீசார்ஜ் டாக் டைம் போடுறான், ஃபுல் டாக் டைம். ஜனவரி 30 வரைக்கும் 29 வரைக்கும் ஃபுல் ரீசார்ஜ். நீ 31 நின்றுக்கிட்டு எக்ஸ்பைரி ஆக போற, இன்னைக்கு எனக்கு ஃபுல் டாக் டைம் போறாங்க, நேரத்தை முடிஞ்சு 12 மணிக்கு இரவு முடிஞ்சிருச்சுருவான். அப்போ உலகத்துல எல்லா வார்த்தைக்கும் அர்த்தங்கள் இருக்கு, கொள்கைகள் இருக்கு. உலகத்துல நம்ம போறோம் அக்கு நிக்கா திருமண ஒப்பந்தம் போடுறோம், அல்லா பேரை சொல்லி இன்னைக்கு கொண்டாட்டி புருஷன் சேர்த்து விட்டாச்சு. கொண்டாட்டிக்குள்ள எந்த சட்டமும் பின்பற்றல, புருஷனுக்குள்ள எந்த சட்டம் இல்லை, ஒரு திசையில ஒரு திசையில குடும்பமா இருக்குமா இது? இல்ல நாங்க அக்குது நிக்காகன்னு போட்டுக்கோம்ல, கையெழுத்துலாம் போட்டுக்கோம்ல, சாட்சிலாம் போட்டுக்கோம்னா புருஷன் கொண்டாட்டிக்குள்ள எந்த விதிமுறை இல்லை, அதுக்கு குடும்பமானே எதுக்கே சட்டம் கேட்போமா இல்லையா? அப்ப உலகத்துல எந்த ஒரு வார்த்தையை சொன்னாலும் அதுக்குள்ள ஒரு கொள்கை இருக்கு, ஒரு சித்தாந்தம் இருக்கு, ரூல்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ், வழிகாட்டு முறைகள் இருக்கு. செயல்படத்தான் அவைகள் எல்லாம். எந்த விதிமுறைக்கு இது பொருள். குர்ஆன் சொல்லுது திக்ருக்கான முதல்ல ரூல்ஸ் படி வாப்பா, அதுக்கு முன்னாடி சுபானல்லாஹ் சொல்றதுலாம் என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டு. அல்லாஹ் கொடுத்த அருளுக்காக திக்ரு செய்யுங்க. அல்லாஹ் சொல்றான் திக்ரு எதுக்காக செய்யணும்? அல்லாஹ் கொடுத்த அருளுக்கு, ஆரோக்கியத்துக்கு, நல்ல கண்ணுக்கு, நல்ல பார்வைக்கு, நல்ல ஆரோக்கியத்துக்கு, நல்ல பொருளாதாரத்துக்கு, முதல்ல தௌஹீதுக்கு நம்ம அருள் செய்யணும். நோன்பு கூட அல்லாஹ் சொல்றான் வலி துக்மிலு இத்தத்தை வலி துக்கப்பிருல்லாஹ் அலா மா ஹதாக்கும் வ லஅல்லக்கும் தஷ்குரூன். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த நேர்வழிக்காக நீங்கள் அவனை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ரமலான் மாதம் என்று அல்லாஹ் சொல்றோம். அப்ப அல்லாஹ் நம்ம கொடுத்த உலகத்திலேயே குருடா பிறந்துடலாம், செவடா பிறந்துடலாம், அழகு இல்லாம பிறந்துடலாம், அந்தஸ்து இல்லாம பிறக்கலாம், பெரிய குடும்பத்துல பிறக்காம இருந்திருக்கலாம், பொருளாதாரம் இல்லாம இருந்திருக்கலாம், தௌஹீத் இல்லாம இருக்கலாமா? உலகத்துல எல்லாத்தோட சிறந்தார்கள், அது வந்து செலுத்த வேண்டாமா? செலுத்தணும். இப்படி உலகத்துல கொடுக்கப்பட்ட அருளுக்கு மறுமை வெற்றிக்கான தௌஹீதுக்காகவும் நம்ம அல்லாஹ் நினைச்சுட்டே இருக்கணும், அல்லாஹ் அகமகிழ்ந்து கொண்டே இருக்கணும், அல்லாஹ் வார்த்தைகளாயும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதன் மூலமும் அல்லாஹ்வுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதையெல்லாம் குர்ஆன் நமக்கு ஹதீஸ் பேசுது. முஸ்லிம்ல நசாயில இந்த செய்தியை பார்க்கலாம். நசாயில 1094, முஸ்லிம்ல 1302 செய்தியா பார்க்கலாம். அபூதர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, யுஸ்மி வாலா குல்லி சுலாமன் அலிக்கும் சதகா. ஒவ்வொரு நாளும் உங்களில் ஒருவர் அல்லாஹ் உங்களில் ஒருவருடைய மூட்டுக்களுக்காக ஜாயின்ஸ் இருக்குல்ல, அது வந்து மொத்தம் 314 என்ற சில ஹதீஸ்ல வருது எண்ணிக்கை, 364 என்று வருது. 364 எலும்பு ஜாயின்ஸ் இருக்கு, ஹதீஸ்ல இருக்குது. இது ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு தர்மம் செய்வது கடமை. இது வேலை செய்யுங்களேன், இப்படி சோத்தை அள்ளும் போது இப்படி நிக்கல வச்சுக்கோங்களேன், சோத்தை ரசத்தை ஊத்திக்கிய தயிரை பிணைஞ்சிட்டிய அல்றதுக்கு இப்படி நின்று மடங்கு இது ஹைட்ராலிக் அப்படி வச்சுக்கோங்களேன், ஒரு ஜேசிபி மாதிரி ஹைட்ராலிக் அழகா நல்லா செய்யுது. அங்கங்க ஹைட்ராலிக் உண்மையிலே இது வந்து உள்ள ஒரு பேஸ்ட் போட்டு அல்ல கூட ஜெல்லு மாதிரி வச்சு அதை இப்படி இழுக்குது. இப்படி அள்ளும் போது இந்த கை எப்படி விரைச்சு நின்றுச்சுன்னா ஹைட்ராலிக் வேலை செய்யலன்ட்டு நான் ஒரு சில்லு வேலை செய்யல ட்ரைனஸ் ஆகுது. சோப்பை அள்ள முடியுமா? இப்படி அள்ளி எப்படி வயிறு நிறையுமா? இந்த விரல்கள் மடங்குவதற்கு நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். பெருமாள் சதக்கா செய்யணும், அதுக்கு இல்லையாது. ஒவ்வொரு மூன்று ஜாயின்ஸ் இருக்க வேலை செய்யறது எவ்வளவு பெரிய ஆர்வம். சாதாரண அருள் இது. மலஞ்சலம் கழிக்கிறோம், எவ்வளவு பெரிய அருள் தெரியுமா? ஒரு 2 நாளைக்கு கழிக்க வேண்டாம், வயிறு ஊதிக்கும், தோல்லாம் எக்ஸிமா சொரியாசிஸ் வரும், மேல மண்டையில ஸ்கல்ப்ல எல்லாம் என்ன ஆயிரும், அது முன்னாடி கிளம்பிடலாம். மலச்சிக்கல் இருக்கணும், தோல்வியாக வரும். எப்படி? ஒழுங்கா கழியலன்னா தோல் வழியாக டிஸ்போஸ் பண்ணும் பாடி. அறிவான்றது ஒவ்வொரு செல்களுக்கும் அறிவு இருக்கும் ஹியூமன் பாடியில. அப்ப இது எதுக்கு சொல்ல வரோம்னா, எல்லாம் ஒழுங்கா ஏங்குற திக்ரு செஞ்சோமா, அல்லாஹ்வுக்கு சதக்கா பண்ணோமா, இதுக்கெல்லாம் தான தருமா, இதுக்கு சுபஹானல்லாஹ் சொல்லலாம், தாராளமா தப்பு இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் வார்த்தை திக்ரு இருக்கு. அல்லாஹ் இந்த எலும்புகள் எல்லாம் நல்லா இருக்குது, இதற்காக எனக்கு அல்லாஹ் நன்றி செலுத்தக்கூடிய உதவி எனக்கு செய்ய, நீ உனக்கு நன்றி செலுத்த அல்லாஹ் கேட்கலாம். ருசுலாவே கேட்கிறாங்க, அல்லாஹும்ம ஐனி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்தி. ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாடி கேட்கிறேன், இறைவா அலா திக்ரிக்க, உன்னை நினைப்பதற்காக, வார்த்தையிலும் சரி உள்ளத்தாலும் சரி எல்லா சட்டங்களாலும் சரி உன்னை நினைப்பதற்கு எனக்கு உதவி செய். சுக்ரிக்க, நன்றி செலுத்த உதவி செய். ஹுஸ்னி இபாதத்தி, உன்னை அழகிய முறையில் நான் வணங்குவதற்கு எனக்கு அல்லாஹ்ட்ட உதவி செய்ய கேட்க சொல்றாங்க. சொல்லலாம் வணங்குறதுக்கும் தொழுவுறதுக்கும் திக்ரு செய்யறதுக்கும் சதக்கா செய்யறதுக்கும் அழகான வணக்கத்திற்கு அல்லாஹ் உதவி செஞ்சாதான் முடியும். தகச்சத்துக்கு எழுந்திருக்கிறான் சில பேர் தொழவே இல்லை, ஏன்? அல்லாஹ்வுடைய உதவி இல்லைன்னு. தினமும் நீங்க தெருக்கல்ல நீங்க வந்தா பேட்டையே தெரு உலகத்துல எந்த ஊர்ல போனாலும் 2:30 மணிக்கு 3 மணிக்கு 4 மணிக்கு தகச்சத்துல டீ கடையில் நிற்கலாம், ஆனா போடல. இது அல்லாட்ட இருந்து பாக்கியம் கிடைக்கிற திக்ரு செய்யக்கூடிய அறிவு வரணும் இருந்தா அல்லாஹ் அருள் வேணும். அது திக்ரு செய்யறதுக்கு அல்லாஹ்வுடைய அருள் வேணும்.
அதை நம்ம கேட்டோமா, ரசூலா கேட்கிறாங்க, அல்லாஹ் உன்னை திக்ர் செய்யறதுக்கு எனக்கு உதவி செய்யும். அருளுக்கு அல்லாஹ் அல்லாஹ் அருளுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். அதுக்கு நன்றி செலுத்துறதுக்கு அல்லாஹ் கேட்க சொல்றாங்க. இது திக்ர். அப்ப ஒவ்வொரு மூட்டுக்கும் சதக்கா செய்யறது அது திக்ர். அல்லாஹ்வுடைய தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு இப்ராஹிம் 14:5 அல்லாஹ் சொல்றான், வலக்கத் அர்சல்னா மூசா பி ஆயாத்தினா, மூசாவுக்கு நம்முடைய வசனங்களை அருளினோம். அன் அஃப்ரிஜி கௌமக்க மினல் துலுமாத்தி இலன் நூர், மூசாவே அநீதத்து அநியாயங்களில் இருந்து இருள்களில் இருந்து உன் சமூகத்தை ஒளியின் பக்கம் நீ மீட்டெடு, வெளியேற்று. அந்த மக்கள் புரோகனால் அடிமைப்படுத்தப்பட்டு கொடுமைப்படுத்தப்படுறாங்க, அதுல இருந்து ஒளியின் பக்கம் அவர்களை வெளியேற்று. ஐயாமில்லா, கடந்த காலங்களில் அல்லாஹ் செய்த அருட்களை அவர்களுக்கு நினைவுபடுத்தும், அருட்கொடைகளை நினைவுபடுத்துங்க. அல்லாஹ் நமக்கு செஞ்ச அருளை நினைவுபடுத்தணும், திக்ர் செய்யணுங்க. நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், ஆரோக்கியம், எனக்கு நல்ல பொருளாதாரம், எல்லாம் நல்ல பாசமான குடும்பத்தை தந்திருக்க, இது அருள் இல்லையா? எத்தனை எத்தனை அருள்! இது திக்ர் செய்ய சொன்னான். அல்லாஹ் மூசா நபியை விட்டு அவங்களுக்கு கொடுத்த அருளை நினைவுபடுத்தி திக்ர் செய்ய அந்த மக்கள்கிட்ட அல்லாஹ் செஞ்ச அருளை கடந்த காலங்கள்ல என்று அந்த அருட்களை திக்ர் செய்ய சொன்னான். அதே மூசா நபியை பத்தி அல்லாஹ் சொல்றான் சூரத் இப்ராஹிம்ல 6 அடுத்த வசனம் என்ன சொல்றா, இது கால மூசா லிகௌமிஹி, மூசா தன் சமுதாயத்துக்கு சொன்னதை நபியை நீ நினைத்துப்பார், குரு நிஅமத்துல்லாஹி அலைக்கும். அந்த சமூகத்துல அவர் சொல்றாரு, அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை நீங்கள் நினைத்து பாருங்கள். முதல் வசனத்துல நீ சொல்லி அவங்களுக்கு நினைவுபடுத்தினான். திரும்ப அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை நீங்க நினைச்சு பாருங்கப்பா. நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன்ல, அல்லாஹ் செய்த அருள். பாம்புங்கிற அருள் வந்துச்சு, சான்று. அதுக்கப்புறம் பேனை கொடுத்தோம், அதுல இருந்து காப்பாற்றணும். தண்ணீர் வெத்தமாச்சு, அதுல இருந்து காப்பாற்றணும். தவளையை கொடுத்தோம், அதுல இருந்து காப்பாற்றணும். கடலை பிறந்து சாமிரி கடவுளை உருவாக்கணும், அதை சிலையை கும்பிட்டு அதுல இருந்து காப்பாற்றி உயிர் பிச்சை போட்டோம். எத்தனை எத்தனை அருள் இஸ்ல பனி இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு நினைச்சு பார்க்க முடியல. அல்லாஹ் மூசா நபிக்கு தன் சமூகத்தை விட்டு சொல்றா, அல்லாஹ் செஞ்ச அருளை நினைச்சு. அப்ப அருக்குடைகளை நினைப்பது திக்ர். இந்த திக்ர ஒருத்தர் செஞ்சுட்டாம எப்படி போவோம்? அல்லாஹ் விட்டு வேற ஆள்கிட்ட போயிடுவானா? வேற ஆள் இந்த கண்ணை படைச்சிட முடியுமா? மூலத்துக்காரர் இந்த கண்ணை படைச்சிருவாரா? மூலத்துக்காரர் ஒரு செடியை படைச்சிருவார், கொய்யாக்கா உருவாக்கிடுவாரா? எவனால உருவாக்க இயலும்? அல்லாஹ் இந்த சூரியனை அப்படியே மறையாமல் உதிக்க செய்தியை வைத்து விட்டால் மீண்டும் இரவை கொண்டு வருகிற கடவுள் இருக்கிறானா? திருமலை குர்ஆன் வசனம். அல்லாஹ் உங்களுக்கு ஒரே பகலாக விட்டால் ஒளியை இருளை கொண்டு வரக்கூடிய வேறு கடவுள் இருக்கிறானா? இதெல்லாம் அருள். வேற என்ன அருள்? இதை நினைச்சு பாருங்க. இதை நினைக்க சொல்லி மூசாவுக்கு சொல்ல போறான். அப்ப இறைவன் செய்த அருளை நினைப்பது திக்ர். இந்த வசனங்கள் சொல்லுது. வெறுமனே சுமாரான்ற கூடாது. எவ்வளவு செய்திகளை குர்ஆன் சொல்லுது. மனிதனுக்கு செய்யும் கடமை கூட திக்ர் தான். கணவன் மனைவிக்கு செய்யற திக்ர், மனைவி கணவனுக்கு செய்யற திக்ர், முதலாளிக்கு தொழிலாளி செய்யற திக்ர், தொழிலாளிக்கு முதலாளி செய்யற திக்ர், ஏழைக்கு பணக்காரன் கொடுக்கிற ஜக்காத்து திக்ர், ஒரு வசூல் பிரிச்சு ஒருத்தனுக்கு மருத்துவ உதவி கொடுத்தா திக்ர், ஒருத்தனுக்கு கல்வி உதவி கொடுத்தா திக்ர், ஒருத்தனுடைய சிரமத்தை நீக்கினா திக்ர். இதெல்லாம் நீ சொல்லாம என்ன சுபாரங்களா கூட வெறும் சுபாரங்களா சொல்ல போலான்னு யாரை ஏமாட்ட பாக்க? இது அம்புடு திக்ர். என்ன திக்ர ஒழுங்கா செய்யலையே அவனுக்கு. இவங்க இதெல்லாம் விட்டுட்டு அவங்க உலகத்துல சொன்ன மாதிரி ஒரு செய்தி வரும். சுத்தமல்லியில மாநாடு போட்டிருக்காங்க, தப்லீக் மாநாடு. அங்க உலகத்துல போயிருக்காங்க. அப்படின்னு பார்த்தா 3 நாள் உட்காந்துருக்காங்க மாநாட்டுல. இவங்க பிட்வீன் கேப்ல இல்ல, ஒண்ணு வானத்துக்கு மேல பேசுறாங்க, பூமிக்கு கீழே பேசுறாங்க. நம்ம வாழ்ற சமூகத்தை பத்தி எதுவுமே பேசல அப்படிங்கிற மாதிரி உலகத்துல ரிப்போர்ட் கொடுத்ததா சொல்லுவாங்க. இந்த செய்தியை நீ சிந்திச்சு பாருங்க. என்னதுக்கு மனுஷனை பத்தி இப்ப திட்டு வேணாமா? அல்லாஹ் மட்டும் வானத்துக்கு மட்டும் சொன்னா போதுமா? மனுஷனுக்கு ஒருத்தர் படுத்து கிடக்கா, நோய் வாய்ப்பு கிடக்கா, அவனுக்கு வசூல் பிரிச்சு ஒருத்தனுடைய ரத்தத்தை கொடுத்து உயிரை காப்பாற்றுறதுக்கு வழி இல்லை. என்ன பார்த்து தெரியும் அல்லாட்ட? சுபானல்லா ஒரு கேடா? சுபானல்லா நல்லா இருக்குது. சுபானல்லா மட்டும் சொல்லி சொல்ல போலாம் நினைக்கிறியா? ரசூல் அழகா சொல்றாங்க. செய்தி புகார்ல இந்த செய்தியை பாருங்க, முஸ்லீம்ல இருக்கு, புகார்ல இருக்கு. 5232 52 சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அபூ ஹுரைரா சொல்றாரு, மன் நஃபஸா முஃமினின் குர்பத்தன் மின் குரபி துன்யா நஃபஸல்லாஹு அன்ஹு குர்பத்தன் மின் குரபி யௌமில் கியாமா. ஒரு அடியானுக்கு, ஒரு மூமினுக்கு ஏற்படுகிற சிரமத்தை இந்த உலகத்தில் ஒருவன் நீக்கினால் அல்லாஹ் மறுமை நாளில் அவனுடைய சிரமங்களை நீக்கி விடுகிறான். இது வரை எவ்வளவு இருக்குது? ஒரு மனுஷனுக்கு இங்க சிரமத்தை நீக்கணும்டா, மறுமையில அல்லாஹ் நம்ம சிரமத்தை நீக்கிறாரு. சரியான திக்ரா இருக்கப்பட்ட அல்லாஹ் மறுமையில காப்பாத்துறான். திக்ருக்கு எதிராக இருந்தா அல்லாஹ் அப்படி காப்பாத்திருப்பான். இந்த உலகத்துல ஒரு மனுஷனை நினைச்சு ஏழை சிரிப்பில் இறைவனை காணலாம் அண்ணா திராவிட கொள்கை அப்படி இப்படி கடவுள் இல்லை இப்படி ஓடிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் என்ன பார்த்தாங்கன்னு பார்த்தா கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கதான் செய்யறாங்க. நம்ம கண்ணுக்கு தெரியல அப்படின்னு சொல்லலாம். அதனால ஏழை சிரிப்பில் இறைவனை காணலாம் கட்டாயம்.
அண்ணாவுடைய சிலைக்கு கீழே எல்லாம் ஏன் கடவுள் இருக்கான்? கடவுள் எப்படி இருக்கான்? ஏழையுடைய சிரிப்புல இருக்கான். அப்ப அதை இந்த ஹதீஸ்ல இருக்கேன். மறுமை நாள்ல ஒரு அடியார் வருவாரு, அல்லாஹ் கேட்பான், அல்லாஹ் விசாரணை பண்ணுவான், ஏழைக்கு பாலைக்கு கொடுக்காத பாத்துக்குவா, நான் உங்க வீட்டுல வாச தேடி வந்து சாப்பாடு கேட்டேன் தந்தையா என்ன அடியார்கிட்ட கேட்பான். அவர் சொல்லுவார், அங்கே அல்லாட்ட தௌஹீத், இங்க தௌஹீத் மாத்திரம் நடந்திருப்பான், அங்குமே தௌஹீத் பேசுவான். அல்லாட்ட நீ சாப்பிட மாட்டிய, லம் எளிது வளம் முழுவது, அல்லாஹ் சமது, அல்லாட்டே இந்த டைலாக போடுறது, அல்லா நீ சமது, உனக்கு சாப்பாடு தேவையில்லையே, நீ வந்து உணவு அளிப்பவன், உணவு கொடுப்பவன், உனக்கு உணவு தேவைப்படாத, அப்படிலாம் நீ குர்ஆன்ல சொன்ன, நீ வந்திருந்தா நீ எப்படி வருவ? அந்த பாக்குறியா வீடியோ விரட்டிப்பான். அல்ல அந்த வீடியோ போவான், ஏழைக்கு சாப்பாடு கொடுக்காம விரட்டிப்பான் பாருங்க. சில்லறை இல்லை, எப்ப பார்த்தாலும் வந்து சில்லறை, என்ன சில்லறை இல்லை, ஒரு சில்லறை எல்லாம் வந்து நாங்க சில்லறை வேண்டாம், எனக்கு சில்லறை இல்லாட்ட என் கூட வாங்க, சில்லறை ஒன்று இல்லை என் கூட வா, நான் சில்லறை என்ன ஒரு 2 ரூபா காசு கொடுக்குறது என்ன சில்லறை இல்லை போய் தானே. இப்ப இன்னும் அறிவிக்கணும், பிச்சைக்காரர்களுக்கு தர்மம் ஜிபே கண்டிப்பா கொண்டு வாங்க, 5 ரூபா 10 ரூபா போட்டுக்கலாம், 2 ரூபா கூட போடலாம், தப்பே கிடையாது. என்ன இன்னொரு பதிலாங்க எல்லாம் வந்தா காமிக்கும். இன்னும் கொஞ்சம் பேருக்கு முதல் 2 ரூபா வந்துட்டாங்களா, சில ஆளுக்கு கூட டைலாக் சொல்றோம், இன்னும் அதுக்கு வந்து இன்னும் 27 வரலையே, இன்னும் மண்டல எப்படி வச்சுருந்தா 27 சில்லறை கொடுத்துருக்கா, ஜக்காத்து புரிஞ்சு வச்சிருக்கான். ஜக்காத்துங்கிற திக்ரே தெரியல அவனுக்கு, என்ன சட்டம்னே தெரியல. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், இவன் ஏழையின் சிரிப்பில் இறைவன். தண்ணி கேட்டவனுக்கு கொடுத்தா அது இறைவனுக்கு கொடுத்த மாதிரி, மருத்துவ உதவி கொடுத்தா இறைவனுக்கு, இறைவன் நோய்வாய்ப்படல, இறைவன் நேரம் வருவானா, யாரை கொண்டாங்க வருவான், அதான் செய்தி. அதான் ஏழையின் சிரிப்பில் இறைவன். ஹதீஸத்தான் அல்லாஹ் சொல்லியிருக்காரு, சும்மா சொல்லல. எதுக்கு இதை சொல்லணும்னா இதான் திக்கர். பெருமானார் சொல்றாங்க, ஒரு மூமின் குறையை, ஒரு மனிதனின் குறையை அகற்றினால் அல்லாஹ் ஒரு குறையை அகற்றுவான். இதோட என்ன சிறந்த திக்ரு? சுபானோட 1000 மடங்கு பெருசாச்ச, இதை செஞ்சோமா நம்மளை எங்கேயே மடைய மாத்திருக்கான். வெறும் சுபானாக்குள்ள நம்மளை தலையை விட்டு நீ பெருசா நாம் பெருசாண்டு நம்மளை அடிப்படையில இருந்து திருப்பி இருக்கிறான். அது 5வது 10வது பொருள், ஏழு பொருள் சுபானாங்க இருக்கு. லட்சக்கணக்கான பொருளை விட்டு திக்கிற விட்டு நம்மளை தடுத்துட்டான். எவனோ பிளான் பண்ணி செஞ்சிருக்கான் அப்படிங்கிறது புரியுது. அதே மாதிரி சொல்றாங்க, ஒரு யார் வந்து ஒரு மனிதனுக்கு சிரமத்தில் இருப்பவனுக்கு சிரமத்தை நீக்கிறார் அந்த உலகத்துல, அல்லாஹ் மறுமையில் அவர் சிரமத்தை நீக்கிறான். ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைத்தால் அல்லாஹ் அவர் குறையை மறுமையில் மறைக்கிறான். யார் எப்படி சொல்றாங்க, வல்லாஹி அவனுடைய அபதி மாக்கான் அப்தி அவனுடைய அகீகி, ஒரு அடியான் தன்னுடைய சகோதரனுடைய நன்மைக்காக அவனுடைய உதவிக்காக வேலையில் ஈடுபட்டால் அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்கிறான். அல்லாஹ் நீ நினைச்சா அல்லாஹ் உன்னை நினைப்பான். இந்த அர்த்தம் அது கூணி அழுத்திருக்கும் பசுரில் வேலா தக்குறோம் குரான் அப்படி சொல்லு. நீ என்ன நினைச்சா நான் உன்னை நினைப்பேன், நீ என்ன நினைக்கிறான் நானும் உன்னை நினைக்கிறான். சுபானியாண்டு அர்த்தம் வந்து வச்சிடக்கூடாது. நீ என்ன நினைச்சா நான் உன்னை நினைப்பேன்டா, அது குருனி என்னை நீ திக்ர் செய், சுபான் அல்லாஹ் அதுக்கு இருக்கும், நானும் உனக்கு சுபான் அப்படி அர்த்தம் வருமாங்கிட்டு குருட்டுதரமா அர்த்தம் வச்சிடக்கூடாது. நீ என்னை திக்ர் செய், நானும் உன்னை திக்ர் செய்யும் நல்லா சொல்றான். நானும் சுபான் அல்லாஹ் நல்லா இருக்கு, அல்லா நம்ம திக்ர் செய்வான். லாஜிக்கா இருக்கா இல்லையா? அவ என்ன அர்த்தம், நீ என்னை நினைச்சு பார்த்தா எல்லா வகையிலையும் நீ அறியாத பொறுத்து உனக்கு நான் அருள் செய்யணும், நான் உன்னை நினைப்பேன், தேவைப்படுற நேரத்தில் நினைப்பேன். அப்படி ஒரு ஹதீஸ் இருக்கு. சிரமத்தில் நீ என்னை நினைத்தால், நீ சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் வெற்றியில் என்னை நினைத்தால், துக்கத்தில் நான் உன்னை நினைப்பேன். பெருமானார் அல்லாஹ் சொல்ல, இப்படிப்பட்ட அல்லாஹ் வரும். உலகத்துல மனுஷன் இப்படி இருக்க மாட்டான். நண்பனை தெரிய வேண்டும் என்றால் துன்பத்தில் நீ அழகிய நண்பனை பார்க்க வேண்டும். அப்படிதான் அல்லாஹ்வோட சிறந்த அழகிய இந்த பூமியில வானத்தில் யாரும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ மகிழ்ச்சியிலே வெற்றிலே அல்லாஹ் நினைச்சா சுக்குர் செஞ்சா உனக்குடைய சங்கடத்திலையும் தோல்வியிலையும் அல்லாஹ் உனக்கு தோல் கொடுப்பான். அவ்வளவு சிறந்த நண்பன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை விட பெரிய திக்ர் என்ன இருக்குன்னு அப்ப இப்படி திக்ருக்கு நீங்க அர்த்தம் வச்சு நமக்கு புல்லரிச்சு போகுது. எவ்வளவு பெரிய பிராடான ஒரு சப்ஜெக்ட் கொண்டு வந்து ஒரு தர்மம், தீமையை தடுப்பதும் தர்மம் தான். அது திக்ர். நன்மையை தீமை தடுப்பது யாருக்கு? மனுஷன் சம்பந்தப்பட்டதா மனக்கு சம்பந்தப்பட்டதா? யார் சம்பந்தப்பட்ட? மனக்கு சம்பந்தப்பட்டிருக்காரு. மனுஷனுக்கு மனுஷன் இல்லையாது. ஏதோ சீரட் குடிக்காதிய, பீ குடிக்காதிய, திருடாதிய, கொண்டாட்டுகளை காப்பாத்துங்க, ஒழுங்கா குளிக்க, நோன்பு வைக்க சொல்றது நன்மையை தடுக்கிறவங்க. இது யார்கிட்ட செய்வீங்க? மனுஷனை திக்கு செய்வீங்களா? யாரை பத்தி? அது சலக்கான சொல்ல போறாங்க. சிறந்த திக்கு இல்லையாது. இப்படி செய்ய முஸ்லீம்ல 1094 வியாபாரத்துக்கு, திருமணத்துக்கு, சாப்பிடறதுக்கு, அழுவறதுக்கு, படுக்கிறதுக்கு, தூங்குறதுக்கு எல்லாம் திக்கு. யார் சொன்ன மாதிரி இருக்கணும்? அல்லாஹ் சொன்ன மாதிரி வகையில இருக்கணும். அப்பனா திக்ராயம். அப்ப இதுதான் அல்லாஹ்வை நினைத்தல் என்றால் இவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு. இன்னும் நம்ம திக்ருடைய சிறப்புகள் அதெல்லாம் முடிச்சுட்டு வேற என்னென்ன வகையான நிறைய இருக்கு சான்றுகள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்வா 2 நாள் பார்ப்போம், 5 நாள் பார்க்க முடியாது, 15 நாள் பார்க்க முடியும். தலைவா செய்தி இருக்குது, இருந்தாலும் நம்ம ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுருவோம்.
அந்த திக்ர் என்பதற்கு பல்வேறு அர்த்தங்கள் இருக்குது. வெறும் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று நினைச்சக்கூடாது, சுருக்கி பார்த்துடக்கூடாது. எல்லாம் அப்படி விரிவாக பார்க்கின்ற சிந்தனை உடையவர்களாக திருமறை குர்ஆனையும் நபிமொழிகளையும் ஆய்வு பின்பற்றுகிற நல்ல திக்ர் உடையவர்களாக அல்லாஹ் நம்ம ஆக்குவானாக. வாஹ்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.